இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எனக்கு இந்த வலைத்தளங்களில் இந்த குட்டி குட்டி ஜோக்கு வரும், ஒரு மீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்பவும் எனக்கு கவர்ந்த ஒரு ஜோக்கு, இங்கே சிறப்பாக அந்த வடிவேலு படத்தை போட்டு அந்த ஒரு ஜோக்கு. அந்த மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிறார் ஒருத்தர்கிட்ட, ஐயா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தூரம் நடந்தால் உங்களுக்கு அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்வது போல். அதற்கு வடிவேலு படத்தை போய் கீழே ஒரு செய்தி, எனக்கெல்லாம் இருக்கிற கஷ்டத்துக்கு நான் சந்திர மண்டலம் வரைக்கும் நடந்து போகணும் அப்படின்னு அந்த ஜோக்கு முடியும். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதன் இந்த ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தான்னா, இப்போ காசு பணம் இல்லை, வறுமை, உழைக்கணும் இந்த மாதிரி இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் ஓடிச்சு. பொருள் தேடணுன்னு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி செல்வத்தின் மேலே தான் ஓடிக்கிட்டு இருந்தான். அது ஒரு காலம், அது ஓடி உழைக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஒரு தலைகீழாக மாறிடுச்சு. மனுஷனுக்கு இன்றைக்கி காசு பணத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. இன்றைக்கெல்லாம் பொருள் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது, அது ஒன்றும். ஆனால் அவனுக்கு கிடைக்காதது மனசு ஆறுதல் தான், மகிழ்ச்சி தான். மனசு நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. நிம்மதி தேடிய மனுஷன் இன்றைக்கி அடையாளம் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை கவுன்சிலிங் சென்டர் இன்றைக்கி, இதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. எத்தனை தியான மையங்கள் இன்றைக்கி, அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி போர்டே வச்சுருக்கிறான். இன்றைக்கி ஆற்றுப்படுத்துதல் மையம்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு. மனுஷன் சிரிக்க மாட்டுறாங்க இல்லையா? அந்த ஏதோ சிரிக்கிறதுக்கு ஒரு தெரபின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போர்டு வச்சு சம்பாதிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி வச்சு. மனுஷ வாழ்க்கை எவ்வளோ இறுகி போச்சு பாருங்களேன். நான் சொல்கிறது மெய்யா பொய்யா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். மனுஷ வாழ்க்கை, மனுஷ உள்ளம் எந்த அளவுக்கு நெறிஞ்சு போச்சுன்னா, சிரிக்க மாட்டுறாங்க. மனுஷன் சிரிக்கிறதே ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகி போச்சு. ஒரு இது அங்கே போனால் போதும், 10 நிமிஷம் ஜோக்கு சொல்லுவாங்க, சிரிச்சிட்டு வரலாம். அதுக்கு காசு பணம் கட்டணும். மனுஷ வாழ்க்கை எப்படி நெருங்கி போய் எப்படி ஆகி போச்சு பாருங்கள். மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அப்படி மனுஷன் தவிக்கிறான், துடிக்கிறான் மாட்டுன்னு. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க மக்கள். சிறப்பாக இஸ்ரேல் மக்கள். இந்த வாசலாம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கி. நம்ம முதல்ல பாருங்க பார்ப்போம், எகிப்திய அடிமைத்தனம், எருசலேம் அசிரிய அடிமைத்தனம், பாபிலோன் அடிமைத்தனம். இந்த மக்கள் எல்லாருக்கும் அடிமைகளாக வாழ்ந்து தங்களுடைய மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தான். அப்படி இந்த நெருக்கடியில் கடவுளை நோக்கி இன்னைக்கு அவன் கதறல் தான் இன்னைக்கு முதல் வாசகம். இன்னைக்கு எப்படின்னா, அதாவது மனுஷன் அடிமைத்தனம் மட்டும் கிடையாது, ஒரு நிம்மதி, அது மத சுதந்திரம் கூட வந்துட்டு கிடையாது. இப்போ தெய்வத்தை போய் நம்ம மனசார வணங்குறோம், நம்ம ஒரு அதுக்கும் கிடையாது. மத்தேயுல சொல்கிறோம் பாருங்க பார்ப்போம், பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் சுமக்க முடியாத சுமைகளை மக்களின் தலைமையில சுமத்துனாங்க. என்ன வாசிக்கிறோம் நம்ம? மத்தேயு 23:4 வாசிக்கிறோம் நம்ம. இந்த அது கூட கடவுளை தெய்வத்தை நிம்மதியாக கும்பிடுவோங்கிற அந்த ஒரு நிலை கூட அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்களை போட்டு இறுக்கி நெருக்கி, அந்த மக்கள் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காத ஒரு மனுஷன் நம்ம ஒரு 4 வார்த்தை நமக்கு ஆறுதலாக சொல்ல மாட்டாரா என்று மக்கள் ஏங்கி தவித்த காலம் அது. இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கணும். எந்த அளவுக்கு மக்கள் நொந்து போய் அப்படி துவண்டு போய் கிடந்தாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலை பார்க்கணும். முதல் வாசகத்தில், கடவுளே நாங்கள் சொல்லுது பேறுகால வேதனையில் நாங்கள் ஒரு கதறுவாங்க தெரியுங்களா?
ஒரு தாய் கதறுவா, நல்லபடியாக எனக்கு பிரசவம் ஆகணும் ஐயாவே எனக்கு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அதே போல் நாங்கள் என்ன பண்ணோம், உங்கள் முன்னிலையிலே கருவுற்று வேதனைகளை துடிக்கிற பொண்ணுமா நாங்கள் துடித்தோம். துடித்தோம். எதுக்கு? அந்த குழந்தை எங்களுக்கு நல்லபடியாக இப்போ ஒரு ஆறுதலுங்கிற குழந்தைங்களுக்கு பிறக்காதா? அந்த குழந்தை முகத்தை பார்த்து அந்த ஆறுதல் எங்களுக்கு பிறக்காதா? அந்த ஆறுதலை நாங்கள் அனுபவிக்க மாட்டோமா? மனசை நிம்மதியாக மாட்டோமா என்று நாங்கள் கதறி வேதனைகளை தவித்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு என்ன கிடைச்சது? அந்த ஆறுதலுங்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கல. வெறும் காற்றை தான் நாங்கள் பெற்றெடுத்தோம். எங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல் வெறுமையாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் என்று அந்த வாசத்தை வாசித்து பாருங்க தெரியும். அந்த மக்கள் எவ்வளவு அவங்களுக்கு கதறி துடித்தாங்கன்னா, எங்களுக்கு ஆறுதலே கிடையாது. எங்களுக்கு ஆண்டவரே, துயரத்தில் நாங்கள் நோக்கி தேடணும் ஐயா. துயரத்தில் நாங்கள் நோக்கி தேடணும். நாங்கள் விடுதலை பெற என்ன பண்ணோம்? நாங்கள் உங்ககிட்ட கதறோம் நாங்கள் என்று தங்கள் மக்கள் தங்களுடைய வேதனையை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் நான் நோக்கி என்ன பண்ணுறாங்க? கதறாங்க. தன்னுடைய வேதனை சொல்லி கதறாங்க. பாருங்க, இன்னைக்கு இறந்த உன் மக்கள் மீண்டும் உயிர் பெறுவர். அவனுடைய ஆறுதல் வார்த்தை. அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீ பெறவிருக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டில் அதை விழச் செய்கிறீர். செத்துப்போய் புழுதியில் விழுந்து கிடக்குறீங்க நீங்கள், உங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒளியை உதிக்க செய்வார் என்று எசையா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் அந்த வர்ணை வாசகம் வருது இன்னைக்கு. ஏனென்றால் மேலேயே மனசு நிம்மதி இல்லைன்னா அது வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அங்கே சொன்ன இன்னும் 16 வாசகம் நாம என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது. என்ன அர்த்தம்? நிம்மதியாக தூக்கம் இல்லையா? நிம்மதியாக தூக்கம் கிடையாது. தூங்கினா தானே நான் வேலைக்கு போக முடியும். என் உடம்பு நிம்மதியாக ஒரு அசந்து நிறைவோட தூங்கினா தானே நான் என் பொழப்பை நான் பார்க்க முடியும். உண்மைதானே? அது யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வாசகத்தை பாருங்க. இன்னைக்கு என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது. பகலெல்லாம் உழைக்கிறோம். நைட்டில் நிம்மதியாக நான் தூங்கி வச்சாதான் கடலை மனசு நிறைவாக இருக்கும், நிம்மதியாகணும் இல்லையா? அப்போ அது வேண்டுதலை பாருங்கள் உங்களுக்கு. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, என் உள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. என் உள்ள இருக்கிற ஆன்மா ஆவி என்ன பண்ணுதான்? ஆண்டவரை உம்மை தேடுகிறது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவொளிகள் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டோடைய வார்த்தை, அவனுடைய நீதி தீர்ப்புகள், அவருடைய திருவுள்ள பூமியில் இருக்கணும். இருந்தால் தான் அவருடைய வார்த்தை அந்த பூமியில் வாழ்ந்தால் தான் நமக்கு நிம்மதி. அந்த மக்கள் உணர்ந்தாங்களா? உணரலையே. பாவ வாழ்க்கை, அநியாய வாழ்க்கை, அன்னை தெய்வத்து பின்னாடி போகிற வாழ்க்கை. எனவே தானே பண்ண கடவுள் அவர்களை அடிமைத்தனத்திலேயே வச்சிருந்தார். அவர்கள் எகிப்து அடிமைத்தனம், அசீரியா, பாபிலோனியா அப்படியே வச்சிருந்தார். மக்கள் அடிமைத்தனத்திலே ஊறி என்ன பண்ண இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கதறாங்க. இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு ஆறுதலின் இடம் எது. ஆறுதலுங்கிறது கடவுள் தருகிற மிகப்பெரும் கொடையே. அதெல்லாம் நமக்கு அது வாழ்ந்து பார்த்தா தெரியும். மன நிம்மதி அடையணும் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்று, நாம் ஆறுதல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா? டாக்டருடைய மிக முக்கியமான வேலை தெரியுங்களா? அவன் நோய்க்கு மருந்து தரது டாக்டர் வேலை கிடையாது. நோயினுடைய மூலத்தை கண்டுபிடிப்பான் பாருங்க, அதான் மருத்துவன். நீ ஒரு வியாதின்னு அங்கிட்டு போன்னு வச்சிங்களா, கேட்பான். இது பண்ணுதா? ஆமாங்க. தூக்கம் வரலையா? ஆமாங்க. இந்த மாதிரி செய்தா? ஆமாங்க. இப்படி நடக்குதா? உனக்கு பல கேள்விகளை கேட்டு இதற்கெல்லாம் மூலம் என்ன அந்த புள்ளியை கண்டுபிடிப்பான் பாருங்க. அதான் திறமை. அப்போது மக்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அடிமைத்தனமாக இவ்வளோ சுற்றி கிடக்கிறோம். மற்றவங்களாம் நம்ம நசுக்கி சாகடிக்கிறாங்க நம்மளை. இதற்கெல்லாம் நமக்கு விடுதலை, ஆறுதலுங்கிற மீட்பு எங்கே இருக்குது? இப்போ தான் கண்டுபிடிப்பா. அது ஆண்டோடைய திருக்கரத்தில் இருக்குது. இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க மக்கள். சின்ன ஒரு கதை ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஒரு மிக பழமையான ஒரு கப்பல். அந்த கப்பல் நல்லா வலிமையான கப்பல். அது அற்புதமானவர். திடீர்னு பழுதாகி போச்சு. அந்த கப்பலை பழுது பார்க்கின்ற மெக்கானிக்கெலாம் கொஞ்சம் பேர் தான். மிக பழமையான வலிமையான கப்பல், அது மிக பழமையான ஒரு பொருள். அது
திடீர்னு அது ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லா மெக்கானிக் வராங்க, பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, சரி பண்ண முடியும். ஏன்னா அது பழமையானது, மிக அற்புதமான பொருளுக்கு அது சரி பண்ண முடியல. அப்புறம் அந்த கப்பல் ஓனர் முதலாளி என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்கிற முதலாளி என்ன பண்ணுறாரு, இந்த கப்பல் இருக்கும்போது யாரெல்லாம் மெக்கானிக்காக இருந்தால் சில விஷயம் கண்டுபிடிச்சி சில விஷயங்கள் தேடி பிடிக்கிறார். மிக பழமையான மெக்கானிக்கார் எங்கே இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சி அப்படி ஒரு மெக்கானிக்கை அவர் பிடிச்சி கூப்பிட்டு வர்றார். ஐயா, கப்பல் இந்த மாதிரி ஆச்சு பாருங்கள். அவர் பார்க்குறாரு, சுற்றி இன்ஜின் கீழே இந்த இயந்த இன்ஜின் இடத்துக்கு போய்ட்டு பார்க்குறாரு, சுற்றி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்து என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாரு, டக்கு ரெண்டு தட்டுறாரு. தட்டிட்டு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த கப்பல் ஊழியர்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கப்பல் இயங்குகிறது. உடனே ஓகே ஐயா, உங்களுக்கு என்ன கூலி தரணும்? கூலியா 5 லட்சம் கொடுங்க. 5 லட்சமா? என்னங்க வந்தீங்க, இன்ஜினியை முறைக்க பார்த்தீங்க, டொப்பு 2 தட்டுனீங்க, இந்த 2 தட்டுக்கு 5 லட்சம் அப்படி என்று அந்த கப்பல் முதலாளி கேட்டாராம். அதற்கு அந்த மெக்கானிக் அவர் சொன்னாராம், டொக்குன்னு 2 தட்டு தட்டினே, அதுக்கு 5 லட்சம் கிடையாது, எங்கே தட்டணுமோ அங்கே தட்டினோம் பாரு, அதுக்கு தான் 5 லட்சம் சொன்னாராம். 100க்கு 100 உண்மை. ஒரு பிரச்சனைன்னா அது எங்கே தட்டினா அது சரியாகும். அந்த பிரச்சனைக்கு மூலம் எங்கே, அதற்கான தீர்வு எங்கே கண்டுபிடிக்கிறது இருக்குது, அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி. அப்படிப்பட்ட அறிவை இஸ்ரேல் மக்கள் இந்த வாசத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எங்களுடைய ஆறுதல், எங்கள் இன்ஜின் பழுதாகி போச்சு, நடுத்தோடு நிற்கிறோம், எங்கே சென்றால் எங்கே தட்டினா அதுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு தான் தெரியுது, ஆண்டவருடைய வலிமை தெரியுது அவங்களுக்கு. ஆண்டுகிட்ட போயிட்டு அவர் பாதத்தில் உட்கார்றாங்க. ஆண்டவரே உண்மை துயரத்திலே தேடினோம், எங்கள் துயரத்தில் அங்கே தேடணும், எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆறுதல் கொடுங்க ஐயா என்று ஆண்டுடைய பாதத்தை நாடுறாங்க போயிட்டு. இதே போலத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லைங்களா, இன்னைக்கு ஏசப்பாடி வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம். பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க. ஏன் மனசுக்குள்ளே பாரும், உண்மையிலேயே இது நம்ம காசு பண்ணுறதுக்கு அலைய வேண்டாம், வேறு எதுக்கும் அலைய வேண்டாம், மனசு நிம்மதியாக இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாங்க, எதையும் சாதிக்கலாம். இங்கே பாருங்க, ஈஸ்வர சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னும் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம்னா இந்த வண்டி மாடு இருக்கும் பார்த்தீங்களா, மாட்டு வண்டி இருக்கும் பாருங்க, அந்த மாட்டு வண்டியும் பொழுது அந்த மாட்டோடைய கழுத்தில் ஒரு தடி வைப்பாங்க, அதுக்கு இப்போ தான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அந்த நுகத்தடி அதுதான் என்ன பண்ணும், ஆனால் அந்த நுகத்தடி வச்சு அதை மாடு வெயிட்டு இழுக்கும்போது அந்த கழி தான் கழுத்தில் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த கழி தான் பிடிச்சி இழுக்கும், மாடு இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது அந்த கழி மாடுடைய கழுத்தை உறுத்தக்கூடாது, அறுக்கக்கூடாது, அது தனியாக சாஃப்டாக அது அந்தளவுக்கு மென்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாடு அந்த வெயிட்டை இழுக்கும். அந்த நுகம் அதை அந்த கழுத்தை புண்ணாக்கக்கூடாது, கழுத்தை அழுத்தக்கூடாது. அப்போது அந்த ஆசாரி, அந்த நுகத்தடி செய்கிற ஆசாரி அவ்வளோ திறமையான ஆளாக இருப்பார், நல்லா இழைப்பார், அதுக்குரிய மரமாக இருக்கும், அது அப்படிப்பட்டனால அதை செய்வார். அது ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாரு பாருங்க, என் நுகம் உங்களை அழுத்தாது, என் நுகத்தை ஏற்று நீங்கள் கற்றுக்குங்க, என் நுகம் எளிமையாக இருக்கும், நான் தடி உங்கள் கழுத்தில் வைப்பேன் இல்லையா, நீங்கள் சற்று கொஞ்சம் என் கூட வந்தால் கொஞ்சம் பழகி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், அதனால் என் கஷ்டம் உங்களை அழிச்சிடாது இல்லைங்களா. சொல்ல உன் சிலுவையை சுமந்து கூட என்னை பின்பற்ற நேசப்பசன வார்த்தை. அப்போ நான் வைக்கிற நுகத்தடி உங்களை அழுத்தாது, கஷ்டப்படுத்தாது, என் பின்னாடி வாங்க என்றால். ஏசப்பா ஆசானுடைய மகன் இல்லையா, சூசப்ப அடுத்த பிள்ளை இல்லையா, அவருக்கு தெரியுமில்ல, அப்பா செய்கிற தொழில் பிள்ளைக்கு தெரியுமில்ல,
ஏசப்பா எவ்வளோ நுகத்தை செஞ்சுருப்பாரு இல்லையா? கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அது உதாரணம் சொல்கிற பாருங்க, என் நுகம் அழுத்தார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் குளத்தில் என் நுகத்தடை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு கழுத்தை அறுக்காது, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிமையாக இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவோ சுமக்கிறோம் நம்ம பாரத்தை, எக்கச்சக்கமாக தூக்கி தூக்கி சுமந்து ஒரு நல்ல ஒரு பாடல் வரும். ஒரு பாட்டில் இந்த மாதிரி வரும், கடவுளே, அவரும் கடவுளோட தான், பாலைவனம் கடந்து வந்தேன் பாதங்களை ஆற விடுன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதில் மனுஷனுக்கு அந்த ஆறுதல் என்பது தேவை. ஏசப்பா சொல்கிறாரு இங்கே, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள், நான் தரது சின்ன சுமை தான், ஆனால் என் பின்னாடி வா, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் உள்ளம் ஆன்மா அமைதி பெறும் என்று ஏசப்பா சொல்லுகிறார். சகோதரர்களே, இது அந்த காற்று வந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். நாம் மட்டும்தான் இன்றைக்கி அப்படியே மனசு மகிழ்ச்சி எனக்கு வாழ்கிறோமா? கிடையாது. மனுஷன் வாழும்போது பாருங்கள், குடும்பத்தில் இருந்தால் எவ்வளோ சிக்கல், எவ்வளோ பிரச்சனை இல்லையா? மனைவி, மக்கள், குடும்பம் எவ்வளோ பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைகளுக்கு திருமணமோ, பிள்ளைகளை படிப்போ இல்லையா, என்ன வெளி சமுதாயத்துக்கு போகிறோம், அங்கே ஓனர், முதலாளி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இது. மனுஷன் இன்றைக்கி வாழ்க்கை இருக்குது. எல்லாருக்குமே, ஆண் பெண் எல்லாரும் சொல்கிறேன், நமக்கு ஆண் மட்டும் சொல்கிறேன் நான், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கிற மன போராட்டங்கள் இருக்குது இன்றைக்கி. அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எங்கே அடித்தா கப்பல் ஓடும் கண்டுபிடிக்கணும். நம்ம எங்கே போனால் நம்ம மனசுக்கு நிறைவு கிடைக்கும். அன்னை தெரசம்மா ஒரு முறை அவங்க மிஷன் ஆஃப் சேரிட்டி, அவங்களுடைய மடத்தில் அவங்களுடைய பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வெளிநாட்டு நிருபர், அவர் அம்மா பேட்டி காண்றதுக்கு வராரு. அங்கே என்ட்ரி ஆடும்போது அங்கே ஒரு சகோதரர் இருக்காங்க. கேட்குறாரும்மா, அன்னை தெரசம்மாவை பார்க்கணும்மா, வர சொன்னாங்க, நம்ம பேட்டிக்காரன் வந்திருக்கேன், அதோ அம்மா அங்கே இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறார். இவர் போகிறார். அங்கே போகும்பொழுது அன்னை தெரசம்மா ஒரு தொழுநோயாளருடைய புண்களை கழுவிட்டு இருக்கிறாங்க. காலெலாம் அழுகி போச்சு, அந்த அழுகின அந்த சீழ் வடி, அந்த புண்களை புழு கொட்டு சீழ் வடிகிற அந்த ஒரு நிலையில் அம்மா எந்த இதுவும் இல்லை, அழகாக அதை சுத்தம் செய்து கொண்டு அதை தொடச்சி கழுவி எடுத்துகிட்டு மருந்து போட்டு கட்டி அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவரே அமைதியாக பண்ணிட்டு வராங்க. இதை அந்த அயல்நாட்டு இந்த வெளிநாட்டு நிருபர் பார்க்குறாரு. அவருக்கா கொமட்டுது, அப்படியே ஒரு மாதிரி முகம் மாறியாச்சு போயிடுறாரு. அப்புறம் அன்னை தெரசம்மா இது கேள்விப்பட்டு வராங்க. ஐயா வாங்க மன்னிக்கணும், உங்களை காக்க வச்சுட்டேன், வாங்க கூப்பிட்றாங்க. அப்போது அந்த நிருபர் அன்னை தெரசா அம்மாட்ட கேட்டாங்களாம், அம்மா எனக்கு இதை பார்க்கும் பொழுதே எனக்கு கொமட்டுதுங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்போது சீழ் வடியுது, அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குமா, நீங்கள் எப்படிமா அதெல்லாம் செய்கிறீங்க? நீங்கள் இதற்கான ஒரு மன வலிமை, ஒரு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா கிடைக்குது? உங்களுக்கு என்னால் பார்க்கவே முடியலம்மா, என்னால். நீங்கள் செய்கிறீங்க, கிட்ட தொட்டு அது எப்படி உங்கள் கருத்தால் அதை எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் என்று அதை இந்த நிருபர் அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அன்னை தெரசம்மா சொன்னாங்களாம், இதெல்லாம் சிம்பிளான விஷயம், இதற்கான வலிமையை, இதற்கான மனோதிடத்தை நான் எங்கேன்னு திரும்ப வாங்கிக்கிறேன். நான் எங்கம்மா சொல்லுங்கள், வாங்க. கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சேப்பலுக்கு போயிட்டு டெபர்நாக்கில் காட்டுறாங்க, நற்கருணை பேழையை அந்த அம்மா காட்டுறாங்க. அதை பாருங்கள், என்னுடைய நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். நான் தினமும் எனக்கு வேண்டிய வலிமையை, எனக்கு வேண்டிய சக்தியை, சகிப்புத்தன்மையை, என் மனசுக்குரிய ஒரு வரத்தை இல்லைங்களா அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு நான் போகிறேன். தினமும் வருவேன் அவர் பாதத்தில், ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபிப்பேன். எனக்கு தேவையான அனைத்தையும் ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு, நான் அடிமையாக பணியாற்றுவேன் சொல்கிறேன். அம்மா கண்டுபிடிச்சாங்க, தனக்கான வலிமை எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி அங்கேருந்து வாங்கிட்டாங்க. அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்யணும். நம்ம இன்னைக்கு ஏசப்பா அழைக்கிறார். பெரும் சும்மா சொந்திருக்கலாம், எல்லாரும் என்கிட்ட வாங்க, ஏசப்பா அழைக்கிறார். அவர் பாதத்தாண்டி போனால் நமக்கும் மன வலிமை கிடைக்கும்,
மன ஆறுதல் கிடைக்கும், மன தைரியம் கிடைக்கும். சகோதரர்களே, ஆண்டவரின் பாதத்தில் அமர்வோம், ஆறுதலை தருதலை பெறுவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.